சூர்யாவோட ரெட்ரோ படம் கார்த்திக் சுப்ராஜ் குக் பண்ணி கொடுத்ததுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையா வந்திருக்குது. செகண்ட் ஹாஃப்க்கு வரேன். ஃபர்ஸ்ட் அந்த படத்துல பிடிச்ச விஷயங்கள்னா சூர்யா வந்து டெரிஃபிக்கா இருக்கிறாரு. கங்குவா படத்துல கத்தனாருன்னு இவங்க எவ்வளவு கத்தனாங்க. மனுஷன் டெரிஃபிக்கான பர்ஃபார்மன்ஸ். அதுலயும் கார்த்திக் சுப்ராஜ் எழுதின கேரக்டர் சார் நீங்க சிரிக்கூடாது, லவ் வரும், கோவம் மொரட்டத்தனமா வரும், பிளஸ் ஃபைட்டிங் ஸ்டைலு ஒரு விஷயமா கத்துக்கிட்டு அடுத்த ஃபைட்ல அதை அப்ளை பண்ணுவீங்கன்னு ஏகப்பட்ட விஷயங்களை எழுதி வச்சிருக்காரா. அது எல்லாத்தையும் மனுஷன் பக்காவா கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் கொண்டு வர்றதுக்கு சனா வந்து பின்னாடி பிஜிஎம் வாசி தள்ளுறாரு. அதுலயும் இந்த ஒன் பாட்டு அதெல்லாம் தியேட்டர் மெட்டீரியல் செம்மையா எலிவேட் பண்ணிச்சு. மாசியன்லாம் சனா வந்து பிரிச்சு மேஞ்சிருக்கிற. அப்படி கனிமா சாங் அதுல ஒரு குத்திட்டு அப்படியே அப்பா கிட்ட பேசிட்டு அந்த ஒட்டுமொத்த சீக்வன்ஸும் சிங்கிள் ஷாட்ல செம்ம. அண்ட் இந்த படத்தை 3 சாப்டரா லவ் லாஃப்டர் வார். ஸோ லவ் ஏரியா நல்லா செட் ஆச்சு, வார் ஏரியா அதுவும் பக்காவா ஸ்டார்ட் ஆச்சு. இந்த லாஃப்டர் ஏரியா அது மட்டும் தான் கொஞ்சம் டல்லா இருந்துச்சு. கார்த்திக் சுப்ராஜ் ஸ்டைல் என்பது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ரூட்ல, செகண்ட் ஹாஃப்ல வேற ரூட்ல கூட்டு போவாரா. இதுலயும் வேற ரூட்ல கூட்டு போனாரு. ஆனா அந்த ரூட் ஜிகர்தண்டா 2ல பார்த்த விஷயமா லைட்டா ஃபீல் ஆச்சு. எனக்கு இது கதையாவே போதுமானதுதான். ஏன்னா புத்தர்ல ஆரம்பிச்சு கிருஷ்ணர் கொண்டு வருதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை கார்த்திக் சுப்ராஜ் ரைட் பண்ணிட்டா. அப்படி ஆனா பவர்ஃபுல்லான கேரக்டர் இல்லன்றதுதான் இதுல சில பிரச்சனையா பட்டது. ஏன்னா சூர்யா கேரக்டர் அவ்வளவு டஃப் கொடுக்குற ஆளு, அவருக்கு டஃப் கொடுக்க அந்த காமிக் வில்லன், அதுக்கப்புறம் நாசர் கேரக்டர், பிரகாஷ்ராஜ் கேரக்டர்லாம் பேசிக் லெவலா இருந்தாங்க. அப்பா கேரக்டர் ஜோஜு ஜார்ஜ் அவங்க 2 பேர் ஃபேஸ் ஆஃப் சீன்லாம் நல்லா இருந்துச்சுப்பா. ஓவரால் சூர்யாவோட 100%, சனாவோட 200%, கார்த்திக் சுப்ராஜ் சைட்ல இருந்து 60% தான். ரெட்ரோன்னு பேர் வச்சு ரெட்ரோ சாங் எல்லாம் எப்படி அதுவும் படத்துல இருக்கு. ஓவரால் ஒரு டீசென்ட் வாட்ச் இந்த ரெட்ரோ. அண்ட் நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.